இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு என்ன தெரியுமா? பிரதர், பெருமேன்னு ஒண்ணு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, சிஸ்டர், பெருமேன்னு ஒண்ணு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க வெறுமை ஆயிருவீங்க. உங்க பேச்சுல தாழ்மை இருக்கணும், உங்க பார்வையில தாழ்மை இருக்கணும். சிலருக்கு சில ஆசீர்வாதங்கள் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேரை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் அப்படி, நான் இப்படி, நான் பண்ணினேன். ஆனா உன்னதமான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? எங்கள் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னதமான ராஜாவுடைய அங்கீகாரத்துல போய் இருக்கும்போது எந்த இடத்திலிருந்து நான் வந்தேன்றதை அவன் மறக்கவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர், பிரதர், நீங்க ஒருவேளை இன்னைக்கு ஒன்னும் இல்லாம போயிருக்கிறதுக்கு காரணம் உங்க பெருமையினாலதான் ஆண்டவர் அப்படி வச்சிருப்பாரு. நீங்க அதனாலதான் இழந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம அப்படி பண்ணி இருக்கலாம். பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் என் நிமித்தமா உங்களை எச்சரிக்கிறார்னு நினைச்சுக்குங்க. நீங்க தாழ்மைப்படுங்க, நீங்க சாஷ்டாங்கமா கர்த்தர் சமூகத்துல விழுங்க, நீங்க போய் கர்த்தரிடத்துல விழுங்க. உங்க வாழ்க்கையில எழும்பின புயல், உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கிற புயல், இப்பொழுது நீங்க படுகிற நஷ்டம், உங்களுக்கு வந்திருக்கிற சில வியாதிகள் உங்களுடைய பெருமையினால ஒருவேளை வந்திருக்குமே. ஆனால் நான் நம்புறேன், திரும்ப நீங்க உங்களை தாழ்த்துங்க, மறுபடியும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் மறுபடியும் உயர்த்தும் போது இனி உங்களிலே அல்ல, கர்த்தரில் நீங்க மேன்மை பாராட்டுவீங்க. நடக்கும்போது தாழ்மை வேணும், பேசும்போது தாழ்மை வேணும், மனசுல தாழ்மை இருக்கணும். நான் ஒன்னும் இல்லாத இடத்திலிருந்து வந்தேன், கர்த்தர் என்ன இவ்வளவு தூரம் ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சாருன்னு நீங்க எப்பவும் மனசுல நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நான் நம்புறேன், உங்க உயர்வை ஒருத்தராலும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?